முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் தேனி மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் கருகியுள்ளன. அதனால் அவற்றை விவசாயிகள் தீயிட்டு அழிக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இப்படி கொழுந்துவிட்டு எரியும் இந்த தீ அறுவடைக்கு பின்னர் நிலத்தில் கிடக்கும் தேவையற்ற பதரை எரிப்பதால் ஏற்பட்டதில்லை. உரிய நேரத்தில் தண்ணீர் கிடைக்காததால் சம்பா சாகுபடி பொய்த்து போன நிலையில் காய்ந்த நெற்பயிரைத்தான் விவசாயிகள் இவ்வாறு தீயிட்டு அழித்து வருகின்றனர். கருகிய நெற்பயிர்களை அறுவடை செய்வதால் எந்த பயனும் இல்லை என்றும் அவற்றை அகற்றுவதற்கு போதிய பணம் இல்லாததால் விளைநிலங்களுக்கு தீ வைப்பதாக கூறுகின்றனர் விவசாயிகள். நடந்த சம்பா வெள்ளாமையிலும் போது பருவமழை பொய்த்து போன காரணத்தினால இட்ட வெள்ளாமைகளை எங்களால் காப்பாற்ற முடியல. சரியான தண்ணி வரத்து இல்லாத காரணத்தினால அந்த பயிர்கள் எல்லாம் கருகி போச்சு. வைக்கோல் கூட உதவாத ஒரு பயிர் ஆகி போன காரணத்தினால நாங்கள் அந்த பயிரை தீ வச்சு கொளுத்துறோம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் முதல் வீரபாண்டி வரை இதே நிலைதான் நீடிக்கிறது. சில விவசாயிகள் தீ வைப்பதற்கு மனமில்லாமல் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுமதித்துள்ளனர். புல்லு எதுவும் இல்லைங்க. இப்போ தண்ணி வசதி எதுவும் இல்லாமல் இந்த நெல்லை அறுக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் அப்படியே விட்டாங்க. இப்போ அறுத்தாலுமே ஒன்றும் விவசாயம் பாதிக்குதுன்னு அதில் ஒன்றும் முடியாமல் விட்டாங்க. இதுலேயே நட்டமாக போச்சு. நீ ஆள் விட்டு அறுத்து இது பண்ணாட்டி என்னன்னு தீ வச்சு கறிக்கிட்டு இருந்தாங்க வகுத்தரிசலோட. நான் 5 மாடு வச்சுக்கிறேன் அறுத்துக்கிறேனே அப்படின்னு சொன்னேன். அறுத்துக்குங்கன்னு விவசாயிகள் சொன்னாங்க. பருவமழை பொய்த்து போனதால் முல்லை பெரியாறு அணையில் போதிய நீர் இருப்பு இல்லாததே வறட்சிக்கு காரணம் என கூறும் விவசாயிகள் வைக்கோலை கூட விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலாஜி.